மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு அது நடக்கும் பட்சத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும், நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கு. உடனடியாக இதை எதிர்க்க வேண்டும், ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, ஏற்கனவே இது தொடர்பாக உத்தரவாதம் நாடாளுமன்றத்திலேயே பிரதமர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதை தாண்டி தமிழ்நாட்டில் தேச விரோத அரசு அமைந்திருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு மாநில உரிமையை குறித்து ஒரு மாநில முதலமைச்சர் முன்வைக்கக்கூடிய கருத்திற்கு எதிர்கருத்தாக உள்துறை அமைச்சரிடமிருந்து தேச விரோத அரசு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? தேச விரோத அரசு என்பது இது இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு விமர்சனம். ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசுறது. அம்பேத்கர் இந்து மதத்தை திறந்தப்போ இந்து மதமே மனித குலத்துக்கே விரோதி அப்படி சொன்னாரு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தேச விரோத அரசு என்று சொல்வோம். இவர்கள் உண்மையிலே மனித குலத்துக்கு விரோதமான ஒரு அரசு மத்திய அரசு நடந்துட்டு இருக்காங்க. நமக்கு பல உதாரணங்கள் இருக்கு சமீப காலத்துல. ஆனா அந்த இஷ்யூக்குள்ள போக வேண்டாம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது வேற ஒரு விவாதம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதுல இதை பற்றி இது ஒரு சீட்டு கூட தென் மாநிலங்கள் இழக்காது, தமிழ்நாடு இழக்காதுன்னு சொல்றது ஒரு முரண்பாடா இருக்கு. ஏன்னா இதை பற்றி முதலில் பேசியவர் 2023ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு மோடி. நிசாமாபாத்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மறுசீரமைப்பு நடக்கும் போது அது நடக்கும்போது தென்னிந்திய மாநிலங்கள் 100 சீட்டு குறையும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல எது உண்மை என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அதான் பிரச்சனையே. இப்போ இது எதுக்காக வருது, எதுக்காக இந்த மறுசீரமைப்பு நடத்தி ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 52 முதல் தேர்தல் நடக்குது. அப்ப எப்படி தொகுதிகளை வரையறுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அதுக்கு தொகுதிகளை மக்கள் தொகையை வச்சு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை 51 சென்சஸ், இந்த 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் சென்சஸை வைத்து அந்த மக்கள் தொகை அடிப்படையெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லி தான் பண்றாங்க. அப்ப என்னன்னா 51ல் எடுக்கப்பட்ட சென்சஸ் படி இந்தியாவில் இருந்த மக்கள் தொகை 36.1 கோடி. அப்போ இருந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ், பார்லிமெண்ட் சீட்ஸ் 494. அதுக்கு அடுத்த சென்சஸ் 61ல் எடுக்கும்போது மக்கள் தொகை 43.9 உயருது. அப்போ சீட் 522 ஆகுது. அதுக்கு பிறகு 1971ல் எடுக்கப்பட்ட சென்சஸ்ல மக்கள் தொகை 54.8. அப்போ சீட்டு தான் இப்போ இருக்கிற 543 அப்போ நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சீட் தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இப்படி மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க சீட்டை இன்க்ரீஸே பண்ணிட்டு போனீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் எந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால அதை ஒரு இடத்துல நிறுத்தணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி 1971ல் ஃப்ரீஸ் பண்ணணும். 1976ல் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 40 எமர்ஜென்சி பீரியட்ல 42nd அமெண்ட்மெண்ட்ல இனிமே நம்ம சீட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதே 71 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி, அதாவது 54.8 இந்த கணக்குப்படியே இனிமே தொகுதிகளை வரையறுத்தால் போதும். அப்படிதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது தொடர்ந்து இருக்க முடியாது. இதை நம்ம மறுபரிசீலனை செய்யலாம்னு சொல்லி 25 ஆண்டுகளுக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன ஆயிருதுன்னா, வாஜ்பாய் அரசு வரும்போது அதை மறுபடியும் நீட்டித்து 2026 வரையும் கொண்டு போறாங்க. அப்ப அந்த 549 என்பது ஒரு புறத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது, இன்னொரு புறத்துல மக்கள் தொகை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 142 கோடி ஆயிடுச்சு இன்னைக்கு மக்கள் தொகை. இதுதான் பிரச்சனை. அப்ப இப்போ தொகுதி டீலிமிட்டேஷன் என்பது பண்ண வேண்டாம், செய்யணுங்கிறது தான் உண்மை. ஆனா அப்போ சொல்லப்பட்ட காரணம்னா, மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்தணும், மக்கள் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இது போன்றவற்றை ஆதரிக்கும் மாநிலங்கள் அதை தீவிரமாக செயல்படுத்தும் மாநிலங்கள் பாதிக்கப்படும். அதனால இப்போ எப்படி பண்றது, இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது 2-3 ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலா படி அப்ப நீங்க இந்த பாப்புலேஷன் பத்தி வச்சு பார்க்கும்போது 1951 பாப்புலேஷன் எப்போ அதாவது ஃபர்ஸ்ட் தொடங்கினதுல 51ல் நடந்த பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4.11 கோடி.
உத்தரப்பிரதேசத்து இது வந்து ஏறக்குறைய 8 கோடி இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு 2011 சென்சஸ்ல தமிழ்நாடு வந்து 7.4 கோடி ஆகுது. ஏறக்குறைய 3 கோடி கீழே தான் இந்த 40 வருடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பீகார்ல பாத்தீங்கன்னா அது வந்து பல மடங்கு பிறகு 19 கோடி ஆயிருது. இப்போ லேட்டஸ்ட் ப்ரொஜெக்ஷன் 2025 ப்ரொஜெக்ஷன் சொன்னாங்க. இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2021 அது நடந்திருக்க வேண்டும். அது நடக்கல, ஏன்னா கோவிட். ஆனால் கோவிட் போன பிறகும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பலவித டெக்னிக்கெல்லாம் படித்து இந்தியனுக்கே உரிய இந்துக்களுக்கே உரிய டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து கோவிடை விரட்டிட்டோம். கைகளை தட்டுகளை தட்டி விரட்டின பிறகு 4 வருஷம் ஆச்சு, 4-5 வருஷம் ஆக போகுது. அப்போ வந்து இன்னும் ஏன் நடத்தலைங்கிற ஒரு கேள்வி வந்து இதனால என்னன்னா பல நலத்திட்டங்கள் வந்து தடைப்பட்டு போயிருக்கு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடக்காதனால. ஆனால் 2026 நீங்க வந்து கட்டாயமா மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா மறுபடியும் சட்டத்தை திருத்தணும். அப்போ வந்து கட்டாயமா பண்ணணுங்கிற ஒரு முடிவு வரும்போது தான் இது பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு 2011 இருந்து 2011 7.6 இருந்த தமிழ்நாடுடைய மக்கள் தொகை இப்போ அடுத்த 25 ப்ரொஜெக்ஷன் வந்து 7.8 தான் வருது. அது ரொம்ப போனால் 8 தான் வரும். அதுக்கு வந்து பாயிண்ட், அதாவது ஒரு 40 லட்சமே இனிமே தான் அதிகமாகுது. ஆனால் யூபியோட மக்கள் தொகை வந்து ஏறக்குறைய 23 கோடி ஆயிடுது. அப்போ வந்து இவ்வளோ பெரிய மக்கள் தொகை பெருக்கம் அங்கே தான் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து இப்போ மறுசீரமைப்பில் வந்து நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து சீட்டு குறையுது அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள் உண்மையான நோக்கம் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கிய மாநிலங்களுக்கு நீங்க வந்து ஒரு அதிகமா சீட்டு கொடுக்குற மாதிரி தான் வருது. அதான் பிரச்சனை. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது வந்து தானாக நடப்பதில்லை. அது வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அதனால வந்து ஃபேமிலி பிளானிங் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு, கருத்தடை மாத்திரைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா மக்கள் தொகை வந்து இன்னொரு கட்டுப்படுத்தி எப்படின்னா பாப்புலேஷன் தியரி, மக்கள் தொகை வளர்ச்சி டெவலப்மெண்ட் தியரியில் எப்படி வரும்னா எங்கெல்லாம் வளர்ச்சி, அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து தானாவே மக்கள் தொகை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது, குறையுது. தமிழகம் வந்து இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் ஒரு 50-60 வருடங்கள்ல வந்து ஏறக்குறைய பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. வளர்ச்சி குறியீடுகள் வந்து அதாவது மருத்துவம், கல்வி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள் தானாகவே மக்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுக்காக ஒரு திட்டமே வேண்டாம், அவர்களே திட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். அது குறைகிறது தான் பாப்புலேஷன் தியரி. இதுக்கு நேர்மாறா வளர்ச்சி குறியீடுகள் பார்த்தீங்கன்னா யூபி மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. முக்கியமா நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்போ வந்து 2 வித ஃபார்முலா சொல்றாங்க. அதாவது என்னன்னா வந்து இது கணக்கு போட்டது வந்து கார்னகி என்டோமெண்ட் ஆராய்ச்சியால ஒரு இந்தியர் தான் ஒரு கணக்கு போட்டுக்காரு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு யூபி, பீமாறு ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. பீமாறு ஸ்டேட்ஸ் என்பது பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். அதுக்கு பேர் பீமாறுங்கிற பேர் ஏன் கொடுத்தாங்கன்னா பீமாறுங்கிறது வந்து நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள், வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு தான் பீமாறு ஸ்டேட்ஸ் இந்த 4 பேரையும் சுருக்கமாக குறிப்பிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேட்ஸ்ல இப்போ இருக்கிற தொகுதிகள் எவ்வளவு வரும்னா இப்போ இருக்கிற வந்து 543 தொகுதியில வந்து அவங்களுக்கு வந்து 174 தொகுதி வருது. 174 தொகுதியில வந்து இப்போ மறுசீரமைப்பு, இந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமே மறுசீரமைப்பு பண்ணி டீலிமிட்டேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 205 தொகுதி, அது 31 தொகுதிகள் அவருக்கு அதிகமாகுது. அதே நேரத்தில் வளர்ச்சி அடைந்த தென் மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்க வந்து பாத்தீங்கன்னா 129 சீட் இப்போ இருக்கு. இந்த மொத்த சீட்டு நம்பரை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா அது வந்து 103 குறையுது. அந்த பீமாறு ஸ்டேட்ஸ், நோய்வாய்ப்பட்ட அந்த மாநிலங்களுக்கு வந்து 31 சீட் அதிகமா கொடுத்துட்டு உண்மையிலே வளர்ச்சி திட்டங்கள்னால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் தென் மாநிலங்கள் அவங்களுக்கு வந்து 26 சீட்டு குறையுது. அதான் ஒரு ஸ்கீம்ல. இன்னொரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்றது, அதாவது இப்ப இருக்கிற 543 இருந்து 848 ஆகுது. அப்போ 848 ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த பீமாறு ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ அந்த ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னா இந்த யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல 174 சீட் வச்சிருக்காங்க. இப்போ அது வந்து இப்போ 848 உயர்த்தும் போது உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 324 சீட் வந்துடும் அவங்களுக்கு. அவர் 150 சீட்டு கெயின் பண்றாங்க அவங்க. அவர் இந்த சீட்டுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணா, இடங்களை இன்க்ரீஸ் பண்ணா அவங்களுக்கு கெயின் வந்து 150 + 150. அதே நேரத்தில் தென்னிந்திய மாநிலங்கள், வளர்ச்சியடைந்த தென்னிந்திய மாநிலங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்றது 129 174 ஆகுது. அப்படின்னா 45 சீட்டு தான் கெயின் ஆகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ முதல் ஃபார்முலா 543 சீட்டுகளை மட்டும்தான் வச்சுக்க போறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஏறக்குறைய 205 சீட் வந்தா ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து இந்த 4 மாநிலங்கள் + 66 சீட் வந்தா மெஜாரிட்டி வந்துடும், பார்லிமெண்ட் மெஜாரிட்டி.
பீகார் ஸ்டேட்ஸ் பிளஸ் ஒரு 46 சீட் வந்தாலே ஒரு 66 சீட் வந்தால் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்துடும். அதே 848 சீட் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய 324 சீட்டு தானே இந்த 4 ஸ்டேட்லேருந்து வருது. அதில் மெஜாரிட்டி வந்து 424. அப்போது பீகார் இந்த 4 வளர்ச்சி பின்தங்கிய மாநிலங்கள் 4 மாநிலங்கள்லேருந்து ஒரு 324 சீட் அவங்களுக்கு இருக்கு, பிளஸ் 100. இந்த 4 மாநிலங்களே வந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் டிசைட் பண்ணுது அரசியலை, இந்திய அரசியலை. இங்கே தான் நமது அனுபவம். ஆனால் பெரும் வளர்ச்சியில் பின்தங்கிய இந்த மாநிலங்கள் இன்னும் அதிக வலுவடைந்து மாநிலங்களின் குரல், தென் மாநிலங்களின் குரல் நசுக்கப்படும் என்று முதல்வரின் கூட்டு வந்து ரொம்ப சரியானது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த வளர்ச்சி குறியீடு மட்டும் இல்லாம பாப்புலேஷன் பத்தி சொல்றேன். அப்ப வந்து குழந்தை இறப்பு விகிதம் இருக்கு. 1000 குழந்தைகள் பிறந்தால் அதுல வந்து எத்தனை குழந்தைகள் இறக்குது, அந்த விகிதம் குறைய அங்க வந்து நல்ல மருத்துவம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மதர் மார்டாலிட்டி, குழந்தை பிறந்த உடனே மதர் தாய் இறப்பது, அது MMR பேரு. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா யூபியை நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணீங்கன்னா, தமிழ்நாடுல வந்து இப்போதைக்கு பட்ஜெட் பேப்பர்ஸ் படி என்னன்னா 1000 குழந்தைகள் பிறந்த 13 குழந்தைகள் இறக்கின்றன. ஆனா அதே நேரத்தில் யூபியில வந்து 38. அதே மாதிரி மதர் மார்டாலிட்டி, தாய் இறப்பு விகிதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 54, அங்க வந்து 167. அப்படின்னா இங்க மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது மருத்துவமனைக்கு கூட்டி சென்று பிரசவம் பார்ப்பது, அதுதான் சேஃபான மெத்தட், அதுதான் பாதுகாப்பான மெத்தட். அது வந்து இங்க அதிகமா இருக்குங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கருத்து கேரளா, தமிழ்நாடு இரண்டும் வந்து எல்லா குறியீடுகளும் முன்னேறி இருக்கு. அதே நேரத்துல நிதி ஆயோக் என்பது அந்த நிதி ஆணையம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்தியாவில் மருத்துவ கட்டமைப்பு ஹெல்த் இண்டெக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஹெல்த் இண்டெக்ஸ்ல 19 பெரிய மாநிலங்கள்ல இந்த 4 மாநிலம் இன்னைக்கு சீட் அதிகமாக கொடுக்க போறீங்கல்ல, இந்த 4 மாநிலங்களுக்கு வந்து அதுதான் கடைசி நாளா இருக்கு. அவங்க தான் லாஸ்ட் 4 அந்த ரேங்க்ல வந்து கடைசி 16, 17, 18, 19 ரேங்க்ல இருக்கவங்க நீங்க வந்து ரிவார்ட் பண்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4 பீகார் ஸ்டேட்ஸ்ல தான் இந்திய மக்கள் தொகை 43% அங்கதான் இருக்கு. அப்ப என்ன இதுல இருந்து தெரிய வருதுன்னா, உண்மையிலேயே வளர்ச்சியை நோக்கி திட்டங்களை போட்டு வளர்ந்த மாநிலங்களை நீங்க வந்து பனிஷ் பண்றீங்க, அவங்க தண்டனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பிரதிநிதித்துவம் வந்து குறையும். இதுதான் பிரச்சனை. சரி, இப்ப நேற்று பொதுக்கூட்டத்துல பேசும்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு இடம் கூட தமிழ்நாட்டிற்கு குறையாது அப்படின்ட்டு. அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, குறையாது, அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னாரு. உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஓடி வந்து மைக்க பிடிச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு, புரோரேட்டா அடிப்படையில் அந்த இடம் கொடுக்கப்படும், ஒதுக்கப்படும், குறையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 3 பேரும் 3 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ நம்ம 2 விஷயத்த மட்டும் எடுத்துக்கலாம். ஒண்ணு, உள்துறை அமைச்சர் சொன்னது ஒரு இடம் கூட குறையாது அப்படின்னு அவர் சொன்னதை உறுதியாக நம்பலாமா? அதற்கு ஒரு வழிமுறை இருக்குதா? ஒரு இடத்தை கூட குறைக்காம ஏதாவது செய்வதற்கான வழிமுறை இருக்கா? 2வது கேள்வி, இந்த புரோரேட்டா அப்படின்னு சொல்றாருல்ல அண்ணாமலை, அதன் அடிப்படையில கொடுக்கும்போது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் அதிகமாகும், நமக்கு அதிகமாகும், பட் மற்ற மாநிலங்களுக்கு என்ன மாதிரி அதிகமாகிற வாய்ப்பு இருக்கு? இல்ல, இதுல என்ன பிரச்சனைனா, இவர்களுடைய குரல் வந்து எப்பவுமே வந்து இந்த சங்க பரிவார கூட்டம் இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் பல குரல்கள் பேசுவாங்க, இரட்டை நாக்கு, பல முகங்கள், மல்டி ஸ்பீக்குமாங்க. டபுள் ஸ்பீக் போய் இப்போ வந்து பல முகங்களை காட்டுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது வேற உதாரணம், RSS தலைவர் வந்து ஒரு காலத்து இந்துக்கள், இஸ்லாமியர்லாம் நம்ம சொந்தங்கள்னு சொல்லுவாரு, இன்னொரு இடத்துல அவருக்கு எதிராக பேசுவார். இது வந்து எப்பவுமே அவங்களுடைய குணாதிசயம் இது. அப்ப என்னன்னா, மோடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது 100 சீட்டு குறைன்னு சொன்னா அது எந்த அடிப்படையில் சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஒரு பொதுக்கூட்டத்தில் அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் பிளேம் பண்றாரு. காங்கிரஸ் வந்து மாநிலங்களின் மக்களுக்கு தொகைக்கு ஏற்பதான் அவருக்கு உரிமை கிடைக்கும் காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸ் அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. அது காங்கிரஸை பிளேம் பண்ணிருக்காரு. அந்த எலெக்ஷன் பிரசாரத்துல 100 சீட்டு குறைய போகுதுன்னு மிரட்டி பயப்படுத்துறாரு. அதுக்கு வந்து காங்கிரஸ் என்ன, தெலுங்கானால காங்கிரஸ் அரசாங்கம். அப்ப அப்படி சொன்னாரு. அப்போ அமித்ஷா எப்படி சொல்றாரு? இதை வந்து இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரேட். நமக்கு என்னன்னா, இது என்ன ஃபார்முலான்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஏன் இவங்க மேல சந்தேகம் வருதுன்னா, டீலிமிட்டேஷன் சமீபத்தில் நடந்து காஷ்மீர்ல டீலிமிட்டேஷன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி காஷ்மீரை வந்து அவங்க துண்டாடி யூனியன் டெரிட்டரியை மாற்றி ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கை பிரிச்சுட்டாங்க. லடாக்ல இதுவரை எலெக்டட் பாடியே கிடையாது. லடாக் டெவலப்மெண்ட்டும் நடக்கல, அது வேற கதை. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்னா, மொத்தம் வந்து 83 தொகுதி இருந்துச்சு. 83 தொகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்த்து. அப்போ டீலிமிட்டேஷன்ல வந்து 7 தொகுதி சேர்க்குறாங்க. நீங்க ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா ஜம்முல பாஜக வந்து எப்பவுமே ஜெயிக்கும், வலதுசாரி அமைப்புகளின் கூடுது, அது வந்து முக்கியமான இடம். அது அங்கதான் ஒரு காலத்துல வந்து RSS உடைய பல அட்டுழியங்கள் வந்து முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயங்கள் அங்கதான் நடந்தது. அது வேற கதை.
ஆனா என்னன்னா அந்த இடத்துல வந்து இந்துக்களின் ஓட்டு அதிகம், அங்கதான் பிஜேபிக்கு சீட் அதிகமா வரும். அப்போ 7 சீட் இன்க்ரீஸ் பண்ண. அதே காஷ்மீர்ல வந்து ஜம்மு நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிடிபி இவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த டீலிமிட்டேஷன் சொல்றாங்கல்ல, இதுக்கு பிறகு என்னாச்சுன்னா 7 சீட் இன்க்ரீஸ் பண்ணி 83ல இருந்து 91 சீட், 91 சீட் வருது, 90 சீட் ஆக்குறாங்க. அந்த 7ல 6 சீட்டு ஜம்மு கிடைக்குது. அதாவது தாங்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்துல 6 சீட் அதிகப்படுத்திக்கிறாங்க. அங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத இடத்துல 1. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு 47 சீட்டுகளும், இதுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகு ஜம்முக்கு வந்து 43 சீட்டும் வருது. அப்படின்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஈக்குவலா கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வரது என்ன திட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த 43 ஜம்முல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி 29 வின் பண்ணிருக்காங்க. அங்கேயும் வின் பண்ண முடியல. ஏன்னா அங்கேயும் ஜம்முல பல இடங்கள்ல வந்து 4 மாவட்டங்கள் தவிர மீது எல்லாத்தையும் முஸ்லீம் மெஜாரிட்டி தான். அதை சரி பண்றதுக்காக வந்து பாப்புலேஷன் வைஸோ ஏரியா வைஸ்ன்னு குழப்பி வச்சு அந்த டீலிமிட்டேஷன் வந்து ஃபார்முலால எதுவும் வேற மாற்றி வந்து அங்கே வந்து தொகுதிகளை வந்து மாற்றி அமைச்ச போது அதில் கெயின் வந்து பிஜேபிக்கு தான் கிடைச்சது. இதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா 47, 43 ஈக்குவல். அவங்களோட என்ன கேம்னா அந்த 43 சீட்டை வின் பண்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கின பிறகு இந்த காஷ்மீர் பகுதியிலையும் இங்க இருக்கிற இப்போ நமக்கு தாவேக்கா மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இருக்கும்ல, ஈவன் அதிமுக மாதிரி ஒரு கட்சி கூட அங்கே சிக்கலாம். பிடிபி வந்து அவங்க கூட அலையன்ஸே இருந்தாங்க. அவர்களும் கூட்டு சேர்ந்தோ இல்ல ஏதாவது ஒரு கட்சியை வந்து உள்ளுக்குள்ள இழுத்தோ அதுக்கான ஒரு அப்னா பார்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பிஜேபியோட மொழியே பேசுறாரு. அவரையும் கொண்டு வந்துட்டா ஈஸியா மெஜாரிட்டியே வந்துடும். காஷ்மீர்ல வந்து முதல் முறையாக ஒரு வலதுசாரி பிஜேபி அமைப்பு, பிஜேபி என்பது ஆட்சி அமைப்புக்கும் ஒரு இதை வந்து உருவாக்கணும். இப்ப நடந்தது 2022 டீலிமிட்டேஷன் நடந்தது. அதனால்தான் இவர்கள் செய்யறது நமக்கு நம்பிக்கை இல்லைங்க. அப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பெரிய கேள்வி எழுப்பது. அமெரிக்காவில் ஒரு மாடல் இருக்கு. அவங்க ஸ்டேட் வந்து 1911 வந்து அமெரிக்காவோட மக்கள் தொகை வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 9.1 கோடி தான் இருந்துச்சு 1911. அது வந்து இப்ப வந்து சமீபத்தில் வந்து அது 32 கோடியா இருக்கு. ஆனா அவங்க சீட் வந்து 1911 ஃப்ரீஸ் பண்ண சீட் வந்து 435 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், லோவர் ஹவுஸ், நம்மளோட லோக்சபா மாதிரி அங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து மறுசீரமைப்பு பண்றாங்க. 435 அப்படியே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பேர் சொல்றாங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஒரு தியரின்னு வச்சிருக்காங்க. அப்படி அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அண்ணாமலை சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்த பத்தி யாருமே பேசலன்னு போய் சொல்லியிருக்காரு அவரு. அது பிரச்சனை இல்லை. பட் அமெரிக்காவுடைய இந்த அந்த அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தியரின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதுபடி பார்த்தா 450 சீட்டு வச்சிருக்காங்க. யாருக்கும் 37 மாநிலங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கூட போல அவருக்கு. ஏதோ சில மாநிலங்கள் மட்டும் ஒரு சீட்டு 2 சீட்டு அதிகமா இருக்கு. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில். இன்னொன்று வந்து இதுல இந்துல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் வந்து ஐஏஎஸ் ஒருத்தர் ரங்கராஜன். அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுங்க. அதுல இருந்து இந்த விவரங்கள்லாம் எடுத்திருக்கோம் நம்ம. அந்த கட்டுரைப்படி பாத்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் இதை வந்து நீங்க வந்து பெருசா மாத்தி அமைச்சு இன்க்ரீஸ் பண்ணி நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட முக்கியமான ரோல் என்னன்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களுக்காக பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, ரயில்வே, டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் வந்து டாக்ஸேஷன், இதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து முடிவெடுக்க வேண்டிய, சட்டங்களை இயற்ற வேண்டிய பொறுப்பு தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா முக்கியமா மத்திய அரசின் சட்டங்களை வந்து உண்மையிலேயே மத்திய அரசின் சட்டங்களையும் மாநில அரசின் சட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற உண்மையான அதிகாரங்கள் வந்து மாநிலத்துக்கு தான் தேவையா இருக்கு. மாநிலம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மாநில அரசு தான் அதை கடைசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொல்யூஷன் அருமையான அவர் என்ன சொல்றாருன்னா, பாராளுமன்றம் அப்படியே இருக்கட்டும், நீங்க வந்து அதிக அதிகாரம் தேவைப்படுது, அதிக ரெப்ரசன்டேஷன், மக்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. மக்கள் தொகைக்கு ஏற்ப அசம்பிளியில இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது. அசம்பிளியில இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு கொண்டு போய் திட்டங்களும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களை சட்டசபையில் நடத்த முடியும் அப்படிங்கிறது அவருடைய தியரி. இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை ஏற்ப அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்கும். இன்க்ரீஸ் ஆன அதிகரித்த மக்கள் தொகை இருக்கு. இத்தனைக்கும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்கல. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டேட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அவருடைய வாதம். அப்போ என்னன்னா, இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே இந்த கூட்டாட்சி முறை வின் பண்ணணும்னா இதுதான். அதே நேரத்தில் நீங்க அசம்பிளி சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ராஜ்யசபா சீட் இன்க்ரீஸ் ஆகும். மாநிலங்கள் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கிறது. அதுக்கும் அதிகமாக சீட்டு தேவை. அங்கே வந்து குறிப்பிட்ட சில இடங்களுக்கு வந்து சட்டம் இயற்றுவதற்காக தான் அவங்க தேவை. இதுதான் உண்மையான மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்யக்கூடியவர். எம்எல்ஏஸ்க்கு தான் அதுக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப அருமையான விஷயம், பஞ்சாயத்து ராஜ் வந்து இது பண்ணி இன்னும் அதிகார பரவலை, அதாவது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மாநிலங்கள் வந்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து
அந்த லெவல்ல வந்து நீங்க சீர்திருத்தம் பண்ணா உண்மையான வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன அந்த வழிமுறைகள்ல அதனுடைய தொடர்ச்சியா கூட ஒரு வழிமுறையை வந்து பிஆர்எஸ்னுடைய செயல் தலைவர் KT ராமாராவ் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு பதிலா கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு மாநிலமும் ஒன்றியத்திற்கு இல்லைன்னா நாட்டிற்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது வந்து நிச்சயமா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். வளர்ச்சி அடைந்த தொழில் வளர்ச்சியும் கட்டுமானம், தொழில் கட்டுமானம் இல்ல மருத்துவம், கல்வி கட்டுமானம் இருக்கிற மாநிலங்கள்ல தான் உங்களுக்கு வரி வருவாய் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்கதான் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களிடம் வந்து வாங்கும் சக்தி இருக்கும். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா, அதிகப்படியாக நகரமயமாக்கப்பட்டதுன்னா இங்க இவங்களுடைய வாங்கும் சக்தி அதிகம். அப்ப இங்க இருந்த டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா, ஜிஎஸ்டி எல்லாம் வந்து இங்க இருந்து அதிகமா போகும். அது நியாயமான கோரிக்கை தான். ஆனா என்ன இப்ப நடக்குதுன்னா அதுதானே பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாடு முதல்வரும் சரி, பிடிஆர் பழனிவேல்ராஜன் முன்னாடி வந்து அவர் பினான்ஸ் மினிஸ்டர் போய் இருந்த ஒரு எழுப்பிய பிரச்சனை என்னன்னா, நீங்க இங்க இருந்து கொடுக்குற ₹1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வருது 19 பைசா தான் திருப்பி வருது. அதே வந்து யூபியில வந்து மிகவும் குறைவாக ஜிஎஸ்டி போன்ற வரிகள் போனாலும் உங்களுக்கு வந்து அங்க வந்து ₹2 மேல ₹2 மேல வந்து 2 மடங்கு திருப்பி கொடுக்குது. அப்ப அந்த ஓரவஞ்சனை நடக்கும் இந்த நேரத்துல வந்து அந்த டிமாண்ட் வந்து அருமையான ரொம்ப கிளவரான டிமாண்ட். ஆனா அது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை வந்து இந்த நிதி, அதாவது அதிகாரம் வேணும், மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றதுல நிதி அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதுல வந்து நிச்சயமா இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 41% டாக்ஸ் ரெவென்யூ இருக்குல்ல, சென்ட்ரல் டாக்ஸ் ரெவென்யூல 41% வந்து கொடுக்கணும், ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா வந்து 35% என்னமோ தான் கொடுக்குறாங்க. முன்னாடியே அதை குறைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய வரி வருவாயிலிருந்து பிரிக்கணுமே தவிர அவங்க செஸ் சர்சார்ஜ் எல்லாம் போடுறாங்க, பெட்ரோல் சர்ஜ், எஜுகேஷன் செஸ் போடுறாங்கல்ல, அது பிரித்து கொடுக்க வேண்டாம். அப்ப என்னன்னா இந்த செஸ் சர்சார்ஜ் அதிகமாகும் போது வரியை வந்து வரியோட காம்பனண்ட்டை குறைச்சிட்டு செஸ் சர்சார்ஜ் அதிகமாகும் போது மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய பங்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா அவர் ராமராவ் சொன்ன விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அது நடக்காது. அதுக்கு நேர் எதிராக செயல்படுறது தானே. மாநிலங்களை எல்லாம் குலைத்து விட்டு மொழிவாரி மாநிலங்கள்லாம் அழிச்சிட்டு சிறு சிறு மாநிலங்கள் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட நோக்கமே. அது வந்து ஏறக்குறைய 800 தொகுதிகள், அதாவது எக்கச்சக்கமா இப்ப இருக்கிற மாநிலங்களையே சிதைக்கும் அளவு கூட அவங்க வந்து போயிருப்பாங்க. போன எலெக்ஷன்ல அப்படி ஒரு திட்டம் இருந்ததா கூட ஒரு தகவல் இருக்கு. சென்ற தேர்தலில் வந்து அவர்களுக்கு பட்டு தனி மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா அவர்கள் திட்டம் இந்து ராஷ்டிரம். இன்னைக்கு 2025 வந்து ஏறக்குறைய கரெக்டா 100வது வருடம் இந்த விஜயதசமி வந்துச்சுன்னா RSS தொடங்கப்பட்டு 100 வருடங்கள் முடிய போகுது. அப்ப என்னன்னா இந்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் அமையணுங்கிற ஒரு கனவு அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அது நோக்கிதான் எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள், மாநில உரிமை அளிக்கிறது, இங்க வந்து தேச விரோத அரசன் பேசுறது வந்து அதாவது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. உண்மையிலேயே இவருடைய கொள்கைகள், இவர்கள் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களின் ஒரு பகுதி மக்களை மட்டும் எதிரிகளாக காமிக்கிறது, சிறுபான்மையர் மேல தாக்குதல் நடத்துவது, மாநிலங்களின் உரிமையை பறிப்பதை பார்த்தா இவங்க வந்து உண்மையிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வந்து நீங்க வந்து பழிவாங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க தேச விரோதியா, இந்த மாநில அரசு தேச விரோதியா? இந்த மக்களுக்கு எதிராக வரி சுமையை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நீங்கள் தேச விரோதியா, இல்ல மாநில அரசுகள் தேச விரோதியா? அப்போ இந்த கேள்வி வருது. எல்லா இடத்துலையும் நீங்க வந்து இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த தேசம் வந்து எல்லை சார்ந்த தேசியம், மதச்சார்பின்மை என்கிற ஒரு முக்கியமான தத்துவத்தால் அமைக்கப்பட்டது. மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டோம் கான்ஸ்டியூஷன்ல. ஆனா அந்த மதச்சார்மை கொள்கை என்பதையும் சிறுபான்மை என்ற கான்செப்டே அவங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ண, சிறுபான்மையினே கிடையாதுங்கிறாங்க, சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டுங்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் அவர்களை வந்து தாஜா செய்கிறார்கள். ஆனா இவர்கள் வந்து அவங்களை கொலை செய்யறாங்க முஸ்லீம்கள். குஜராத்தில் நடந்தது என்ன? அப்போ யாரு தேச விரோதம்னா இந்த இந்தியா என்ற சிந்தனை, இந்தியா என்ற ஐடியா என்பது மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இதுக்கெல்லாம் இதன் அடிப்படையில் அமைந்த இந்த விஷயத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கும் இவர்கள் தான் தேச விரோதிகள். தேச விரோதிகள் மட்டும் இல்ல, இந்த உலக அளவுல வந்து இவர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பேர் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல. கனடால இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, கனடாவில இருந்து இங்க இருந்து சில பேர் வந்து அங்க போய் இவருடைய உளவு அமைப்புகள் வந்து அங்க போய் கொலை பண்ணதாகவும் குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ அப்ப என்ன நடக்குதுன்னா, இன்னொன்னு கோவிட் பீரியட்ல என்ன நடந்துச்சு? கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா மரணங்கள் வந்து மறைக்கப்பட்டன. இது வந்து லான்செட்ங்கிற பத்திரிகை, உலக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை, அது மருத்துவத்துறை, அதையே வந்து அந்நிய சதின்ட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா ஹேட் லேப், அது கூட இப்ப சமீபத்தில் நான் இந்தியா ஹேட் லேப் வந்து என்ன பண்றாங்கன்னா
வாஷிங்டனில் இருக்கும் ஒரு தன்னார்வ அமைப்பு வந்து இந்தியா ஹேட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வெறுப்பு பேச்சு இருக்குல்ல, வெறுப்பு பேச்சை பத்தி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதை பத்தி விவரங்கள் டேபிள்ஸாவே வந்திருக்கு. நீங்க வந்து ட்விட்டர்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்கு. ஜூனியர் விடன்ல கூட இஷ்யூல இருக்கு. வெறுப்பு பேச்சுல வந்து அதிகமா இருக்கிற ஐந்து பேர் யார் திரும்ப முன்னிலை இருக்காங்க? வெட்கக்கேடு இது. யார் முன்னிலை இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அமித்ஷா, அடுத்தது வந்து பிரதமர் மோடி, விஸ்வகுருவே வெறுப்பு பேச்சு பேசுறதுல லிஸ்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி என்ன அமைப்புகள் செய்யுதுன்னா எல்லாமே இந்து அமைப்புகள். அந்த சர்வே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்து மத வெறி, அந்த வெறுப்பு பேச்சு, அந்த தாக்குதல், அந்த ஒரு பாசிச தாக்குதல், இது பாசிசம் தான், இதை வந்து குழப்பவே கூடாது, பாசிசம் இல்லை, அது இந்த பாசிசம், அந்த பாசிசத்தை நோக்கி போவதெல்லாம் வந்து இதுக்கு உதவாது. அது என்ன ஆகும்னா, இவ்வளவு வெறுப்பு பேச்சை பேசி அந்த ஒரு பகுதி மக்களை வந்து நாட்டின் பிரச்சனைகளுக்கு எதிராக காமிப்பது தான் பாசிசம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன்ல கையில் எடுத்துட்டாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு மேல என்னங்க வேணும்? தேர்தல் தான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும்னா, பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்கட்சி தலைவர். அது நியாயமானது. ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சி, ஒருத்தர் வந்து எதிர்கட்சி, இன்னொருத்தர் வந்து நீதித்துறை சார்ந்த வந்து நியாயமான செலெக்ஷன் கமிட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு நேர்மாற ஒரு சட்டத்தை மாற்றி அவங்க, அதாவது பிரதமர், அவருடைய கேபினட் மினிஸ்டர் அவரு, அப்புறம் எதிர்கட்சி தலைவர். அப்ப என்ன ஆயிரும்? உங்களுக்கு மெஜாரிட்டி அங்கே தானே, 2:1. நீங்க என்ன சொன்னாலும் ராகுல் காந்தி போய் அந்த மீட்டிங்ல போய் டிஸ்டன்ட் நோட் கொடுத்துட்டு வராரு. தேர்தல் கமிஷன்லயே நீங்க கை வச்சிட்டீங்கல்ல. இந்தியாவின் அடிப்படையான தேர்தல் கமிஷனையே வந்து தாம் கைவசப்படுத்திட்டாங்க. நீதித்துறையில வந்து நீங்க சந்திரசூட் பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ நீதித்துறை மேல இருக்க மக்களுக்கு நம்பிக்கையும் போகுது. அந்த நீதித்துறையில ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் தடையா இருக்காங்க. மாநிலங்களை தாக்குகிறார்கள், எதிர்கட்சி மாநிலங்களை தாக்குறாங்க. அவங்களுக்கு வேண்டிய வரி வருவதில்லை, மற்றபடி எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம். அதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒரு கவர்னர் வச்சிருக்காங்க எல்லா மாநிலம். நம்ம ஊர்ல ஒரு கவர்னர் இருக்காரு. அதாவது கவர்னர் மத்திய மாநில உறவுகளை பற்றி சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன் எல்லாரும் சொன்னதுன்னா, கவர்னர் ஷுட் நாட் பி தி பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஆஃப் தி சென்டர். அது எந்த கட்சியா இருந்தாலும் அவர் வந்து ஆனா இங்க இருக்கிற கவர்னர் பொலிட்டிக்கல் ஏஜென்டா தான் இருக்காரு. இன்னொன்னு, கவர்னர் வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது கூட விட்டுறாரு, ஐடியாலஜிக்கலா பேச தொடங்கிட்டார். தத்துவார்த்த ரீதியா வந்து திராவிடம் என்பது இல்லைங்கிறாரு. அப்ப இந்துத்துவங்கிறது இருக்கா இந்தியாவில்? இந்து மதம்ங்கிறது ஒண்ணு இருக்கா? இப்படி கேள்வி எல்லாம் வருது இல்லை இதுவே. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இங்க இருக்க பாசிசம் வந்து இங்க இருக்க நிறுவனங்கள் எல்லாம் அழித்து கைப்பற்றி கொண்டது. இவர்கள் அந்த நிறுவனங்களை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து தம் வசம் எடுத்துக்கொண்டாங்க. இங்க இருக்கிற பாசிசம் இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த பாசிசம் என்பது தேச விரோதம் மட்டும் இல்ல, மக்கள் மனித குலத்துக்கே விரோதமான ஒரு கொள்கை. அது இந்தியாவில் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இதை மறக்கிறவங்க எல்லாமே வரலாற்றை மறக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.